ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நம்ம வீடை எப்படி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக்கடிச்சிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரலாம் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாகவே எல்லாரையும் பார்த்துக்கிட்டோன்னா வெளியில் நம்ம எவ்வளோதான் வேலை பார்த்துட்டு வெளியில் போய் படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு எப்படி சொல்கிறது ரிலாக்ஸ் ஆகணுங்கிற ஒரு மைண்டோடு தான் வருவோம். வெளியில் போகிறோம், இங்கே ஏதாவது ஒரு ஒர்க்குக்காக போவோம், போயிட்டு வீட்டுக்கு வரும்போதுல வீட்டுக்கு வந்தாச்சு, ரிலாக்ஸாக இருப்போம் கொஞ்ச நேரம். இப்போ தான் திருப்தியாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஃபேனை போட்டுட்டு அந்த ஃபேன் கீழே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிற ஒரு மைண்ட் செட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும். ஈவன் நானுமே எங்கேயாச்சும் வெளியில் போகிறேன், நான் ஆஃபீஸ் போகிறேன், போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போதுல எனக்கு கொஞ்ச நேரம் நான் வீட்டுக்குள்ளே வெளியில் நம்ம உட்காந்து தான் வேலை பார்க்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த ஃபேன் கீழே உட்காந்து நம்ம வீட்டுக்குள்ளே ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு ஹாப்பி ரொம்ப நல்லா. வீட்டுக்குள்ளே இந்த வீடு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கும் வீட்டுக்குள்ளே நல்லா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு மைண்ட் செட் வரும். அது இல்லாமல் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். எப்படின்னு சொன்னேன்னா, இங்கெல்லாம் இருக்கும்போது நான் ஹாப்பியாக இருக்கேன், வீட்டுக்கு போனாலே பிடிக்க மாட்டேங்குது, வீட்டுக்கு போனாலே கோபம் வருது, வீட்டுக்கு போனாலே வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்தாலே கோபம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னால், இப்போ வேலையை முடிச்சு வீட்டுக்கு போனோன்னே மைண்டில் தோணிடும், ஐயோ அங்கே சிங்கில் பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரம் கழுகணும், வீடை எப்படி பசங்க போட்டிருக்காங்களோ நீட் இல்லாமல் இருக்கும், அதை நீட்டாக்கணும், இப்படி நிறைய நம்ம திங்க் பண்ணிப்போம். அது ஒரு கோபம் வீட்டுக்கு போனாலே ஒரு அந்த ரிலாக்ஸ் ஆகிற மைண்ட் செட் போய் ஐயோ வேலை பார்க்கணும், அங்கே போயிட்டு இவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் வரும். இப்போது இதில் இருந்து நம்ம எப்படி ரிலாக்ஸ் ஆகி நம்ம வீடை எப்படி எனர்ஜி உள்ள ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் உள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு வீடாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாகவே நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வருது, இல்லை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வருது, நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அது எது மூலமாக அப்படி சொன்னால் நம்மளோட ஐம்புலன்கள் வழியாக தான். பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கண்ணால் நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறது, அப்புறம் காதால் கேட்குற விஷயங்கள், நம்மளோட ஸ்பரிசங்கள் ஃபீல் பண்ணுறது, நம்ம பேசுகிற விஷயங்கள், நம்ம சுவாசிக்கிற ஸ்மெல்லு, இந்த மாதிரியான விஷயங்களில் தான், இந்த மாதிரியான ஒரு இதில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீடை சுற்றி இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு வீட்டுக்கு போனால் இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளே ஒரு ஆஃபீஸ் போகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம், வீட்டுக்குள்ளே வந்தோடனே வீட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்குற டைமில் பார்த்தோன்னா வீடே ஒரு நீட் இல்லாமல் இருக்கும். அந்த நீட் இல்லாமல் இருக்கிறத பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணுன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கோவம் தான் வரும். உண்மையை சொன்னோன்னா கோவம் உரிச்சு இதை பார்த்தாலே ஒரு இரிட்டேட் ஆகுறது மாதிரி இருக்கும். அதே டைமில் நீங்கள் அந்த வீடை கொஞ்சம் நம்ம எந்தெந்த இடத்துல இப்போ புக் வைக்கிற இடத்துல புக்கு வைக்கிறது, ஒரு செப்பல் ஸ்டாண்டில் செப்பலை நீட்டாக வைக்கிறது, ஒரு டேபிளில் என்ன டைனிங் டேபிளாக இருந்தாலும் அதில் என்ன இருக்கணுமோ அந்த திங்ஸை மட்டும் வச்சுட்டு அதை நீட்டாக்குறது, தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு இரிட்டேட் ஆகவும் செய்யாது. நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றோம், அப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு கோபமான ஒரு ஃபீலிங் வராது. ஒன்று இது நீங்கள் இப்போ ஒரு வெளியில் போய் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கலாம், வீடு எப்பவும் இருந்து நீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அப்பப்போவா கிடைக்கிற டைமுக்கு அதை கொஞ்சம் நீட் பண்ணி வைக்கணும். அதே வீட்டில் இருக்கிற குட்டி பசங்கள்ட்டையுமே சொல்லி கொடுக்கணும், இந்த திங்ஸ் இங்கே தான் வைக்கணும்ப்பா, இங்கெல்லாம் வைக்க வேணாம், நீட்டாக வச்சுக்கணும்னு குழந்தையிலே அந்த குழந்தைங்களுக்கும் பழக்கி கொடுத்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு நெக்ஸ்ட்டு என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கேட்குற விஷயங்கள். இப்போ வீட்டுக்குள்ளேயே நல்ல பாட்டு, ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது மந்த்ராஸ் வீட்டிலேயே ஸ்லோகங்கள் ஏதாவது ப்ளே பண்ணுறது, அதுக்கப்புறம் வீட்டிலேயே நம்மளே ஒரு சாமி பாட்டு பாடுறதாகட்டும், இல்லை ஒரு நல்ல சாங் கேட்குறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணலாம். நம்ம மோஸ்ட்லி கேட்குற விஷயங்கள் எதுவுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வேர்ட்ஸாக இல்லாமல் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வேர்ட்ஸாக இருக்கிறது பெஸ்ட்டு. இது போக நம்ம பேசுகிற விஷயங்களும் இப்போ நம்ம வீட்லேயே பெரியவங்க இருப்பாங்க, வீட்டில் வேறு குட்டி பசங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய, வீட்டில் பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் அந்த வீட்டில் இருக்கிறது மாதிரியாக பெரியவங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க தான் வேணும்.
இது ஒன்று. இப்போ வீட்டில் மோஸ்ட்லி இப்போது சில டைமில் வந்து சில விஷயங்கள் நம்மளால் வந்து அதை மாற்ற முடியாதுன்னு இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இது ஒன்று. வீட்டில் நல்ல விஷயங்கள் கேட்குறது, காலையிலேயே வந்துட்டு ஒரு நல்ல சாங்ஸ் கேட்குறது, நல்ல மந்திரம் ஸ்லோகாஸ் எல்லாம் சொல்கிறது மாதிரியான ஸ்லோகம் ப்ளே பண்ணி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்போதுல வீட்டில் ஒரு குட் வைப்ரேஷன், ஒரு நல்ல ஒரு குட் நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு ஒரு குட் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம கண்ணால் பார்க்குற விஷயம் அதை நம்ம நீட்டாக வச்சோனாலே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மைண்டில் வந்து இது ஒரு பேட் எனர்ஜி வராது, அது க்ரியேட் பண்ணாது. அது வழியாக கேட்குற விஷயங்களையும் நம்ம மாற்றிக்கணும். தென் 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள். பொதுவாகவே வீட்டில் கோபம் வந்துச்சுன்னா என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மாற்றிக்கணும். முடிஞ்ச அளவுக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்பவே நல்ல ஒரு வார்த்தைகளாக இருக்கணும், பாசிட்டிவான வார்த்தைகளாக இருக்கணும். இப்போ குழந்தைங்க ஒரு தப்பு பண்ணலடே, நீ என்ன நீ இப்படியெல்லாம் பண்ணுற, நீ எல்லாம் உருப்பிடுவியா, நீ எல்லாம் அப்படின்லாம் அந்த மாதிரியான நீ இப்படி இருந்தா நல்லாவே ஆக மாட்டடா அப்படின்லாம் சொல்கிறத விட, நீ இப்படி பண்ணனா நீ நல்லாவ, நீ இந்த மாதிரி பண்ண உன் லைஃப் மாறும், நீ சக்ஸஸ், உனக்கு இப்படி பண்ணனா நீ உனக்கு சக்ஸஸ், எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கிடைக்கும், இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். பெரியவங்களும் பேசுகிறது நல்ல நல்ல வேர்ட்ஸை தான் பேசணும். வீட்டில் மோஸ்ட்லி ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸை வந்து பேசுகிறத தவிர்த்துக்கோங்க. இந்த 3 ஆயிடுச்சு. 4வது, நம்மளோட ஸ்பரிசம் மூலம் நமக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா வீட்டோட ஜன்னலை திறந்து நீட்டாக அந்த சன்லைட் வந்துட்டு உள்ளே படுறது மாதிரியாக இருக்கணும். இது ஒன்று. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்து வீடை நீட்டாக வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு அதோட ஸ்மெல் ஆகட்டும், நம்மளுக்கு தெரியும், நம்ம ஸ்பரிசம் வழியாகவே நம்மளுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு உள்ளே பாஸ் ஆகுது. அதுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா, நீட்டாக வீடை சுத்தமாக வச்சுக்கிறது தான் இதில் மெயின் விஷயமா இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. இது போக சுவாசம் வழியாகவும் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. இது எப்படி? ஒரு நாளுக்கு முன்னாடி உள்ள என்னாச்சும் ஒன்று, ஏதாவது ஒரு அன்னன்னைக்கு உள்ள சாப்பாடில் உள்ள வேஸ்ட்டு கூட அன்னன்னைக்கு உள்ளது வெளியில் வந்து வேஸ்ட்டில் போட்டுடுங்க. வீட்டுக்குள்ளே அதை சேர்த்து வைக்கிறது, அதனால ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வீடை வந்துட்டு அப்பப்போவா க்ளீன் பண்ணிக்கோங்க. இது க்ளீன் பண்ணுறதுன்னு சொன்னோன்னா சும்மா என்னைக்காவது ஒரு நாள்னு இல்லாமல் ஒரு 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி, இல்லை ஒரு 1 வீக்குக்கு ஒரு வாட்டியாச்சும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பசும்பால் கிடச்சிச்சின்னா வீட்டில் லைட்டாக தொளிச்சு விட்டுக்கலாம், இல்லை வெளியில் தொளிச்சு விட்டுக்கலாம். பசும்பாலெல்லாம் ரொம்பவே இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து போக்குறதுக்கான பெஸ்ட்டு ஒரு இதுன்னு சொல்லலாம். இது போக உப்பு நல்ல தண்ணியில் வந்துட்டு உப்பு கலந்துட்டு அதை கூட வீட்டில் தொளிச்சு விட்டுக்கலாம். அதை வச்சு வீடை வந்து தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போது வீட்டுக்குள்ளே எப்போவுமே உள்ளே ஏறின உடனே ஒரு நல்ல ஒரு மனம் வர்றது மாதிரி, அது ரூம் ஸ்ப்ரே ஆகட்டும், இல்லை நல்லா சந்தன திரி சொல்லுவாங்கள்ல, அது தூபம்னு சொல்லுவாங்கள்ல, காமிச்சிக்கோங்க. இதனால ஒரு நல்ல ஒரு மனம் வரும். இது போக பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு நல்ல பிளான்ட், எப்படின்னு சொன்னோன்னா வீட்டுக்குள்ளே அழகான செடி, இப்போது மணி பிளான்ட்லாம் ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் தானே. அதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அது வளர்ந்து வரும்போது அது ஒரு அழகாக இருக்கும். அதை பார்க்கும்போது மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது போக நம்ம வந்துட்டு ஃபிஷ் டேங்கில் ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய டேங்க் இல்லைனாலும் சின்ன ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு அதில் கூட கொஞ்சம் ஃபிஷ்ஷை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அது பார்க்குறதுக்கே நம்ம மைண்டை ஃப்ரீ ஆக்குற ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி உங்களோட வீட்டை நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களோட மொத்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி மொத்தமும் போய் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே வர்றதை நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும் நம்மளோட வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இல்லை, நம்மளோட வீட்டுக்கு போனாலே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடை நீட்டாக வச்சுக்கோங்க. சன்லைட் வந்து வீட்டுக்குள்ளே படுற மாதிரி, இயற்கை காற்று நம்மளுக்கு மேலே படுறது மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களோட வீட்டில் இருக்கிற குப்பைகளெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி அப்பப்போவாக எல்லாத்தையுமே வெளியில் வேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வேஸ்ட்டு தான் தெரியும், அதையே வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறவங்க நிறைய பேர். அது வேஸ்ட்டு தான், ஆனால் அதை வந்து வெளியில் போடுறதுக்கான டைம் இல்லைங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அப்பப்போ வர வேஸ்ட்டை வெளியில் தள்ளிடுங்க. அதே டைமில் வீடை அப்பப்போவா க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்பப்போவா க்ளீன் பண்ணும்போது ஒரு பெரிய வேலையாக இருக்காது, நம்மளுக்கும் மைண்ட் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்.
வீட்டில் மோஸ்ட்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் விளக்கு வைங்க. விளக்கு வச்சுட்டு பூஜா எப்படி சொல்கிறது, வீட்டில் ஒரு நல்ல ஒரு சாங்ஸு, சாமி ஒரு காடோட சாங், அது எந்த இதாக இருக்கட்டும், எந்த ரிலீஜியனாக இருக்கட்டும், அவங்கவுங்க கடவுளோட பாட்டு வச்சு கேட்குறது, இதெல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை போக வச்சுட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்குள்ளே கொடுக்கறதுக்கான பெஸ்ட் ஐடியாஸாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ வீடை நீட்டாக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. அதுவும் தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க சண்டே ஆனாலே ஐயோ லாண்ட்ரி பாக்ஸில் நிறையா அழுக்கு ட்ரெஸ் இருக்குது, அதை வாஷ் பண்ணணும், எனக்கு இங்கே போகணும், இது பண்ணணும் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு நம்ம அந்தந்த வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னான்னா மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து எல்லா ப்ரெஷரும் நமக்கு கொடுக்காம நம்ம மைண்டை கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோவை வந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப